ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போயுமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க. அதுதான் நம்ம தாரக மந்திரம். நம்ம நல்லா இருப்போம், நம்ம ஊர் நல்லா இருக்கும், இந்த உலகம் நல்லா இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி ஒரு பதிவு என்ன அப்படின்னா, இந்த ஊடகங்கள் செய்கிறத நினச்சா தான் எனக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், உலகத்திலேயே ஹாக்கினாலே வேர்ல்டு சாம்பியன் இந்தியா தான். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. அப்புறம் அதுலேருந்து என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்தியா இப்போ ஹாக்கியில் உலக லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அதுக்கடுத்து எப்படியோ அடிச்சு புடிச்சு நம்ம கிரிக்கெட்டில் ஓரளவுக்கு வந்துட்டோம். கிரிக்கெட்டில் இந்தியானாலே கிரிக்கெட்னாலே இந்தியா தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்துருச்சு. அந்த பயத்தையும் கொண்டுகிட்டு வந்துட்டோம். இப்போ அடுத்து ரீசெண்டாக 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை டெல்லியில் இந்திரா காந்தி இண்டோர் ஸ்டேடியத்தில் நடந்த கோகோன்னா நிறைய இந்த 2K கிட்ஸ்க்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 40 வயசு 50 வயசு உள்ளவங்களுக்கு தெரியும். கோகோ பற்றி தெரியும், கபடி பற்றி தெரியும். அப்புறம் கிராமத்து விளையாட்டுகள்னு சொல்கிற தட்டுக்கரம் அப்படின்னு இருக்குது. அதெல்லாம் நல்லா, அதாவது மூளையை பயன்படுத்தி விளையாடக்கூடிய விளையாட்டு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டு அதுக்குள்ளே 4 பேர் உள்ளே நிற்பாங்க. 4 பேர் அவங்கள பிளாக் பண்ணி நிற்கணும். அவங்க எஸ்கேப் ஆகி வெளியே வரணும். அதுதான் அது ஒரு விளையாட்டு. அது நல்லா அருமையாக இருக்குது. அதாவது அதெல்லாம் எப்படியெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி டக்குன்னு வெளியே வருவாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க, டக்குன்னு ஜம்ப் ஆகி வெளியே வந்துடுவாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேமு. அதெல்லாம் யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியல. இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, கோகோ. சரிங்களா? மென் அண்ட் விமன், ஆண்கள் மற்றும் பெண்கள், இந்த ரெண்டுலேயுமே இந்தியா சாம்பியன்ஷிப்பை தட்டி தூக்கியிருக்கு. வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை தட்டி தூக்கியிருக்கு. இதில் ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த ரெண்டுலேயுமே நமக்கு ஃபைனல் வரைக்கும் டஃப் கொடுத்தது நேபாளிஸ். பாருங்கள், நேபாளத்துக்காரங்களாம் நம்ம என்னமோ நினச்சிக்கிட்டு இருப்போம், குறுக்க வேலைக்கு தாண்டா லாய்க்கு அப்படின்ட்டு. ஆனால் நமக்கு ஃபைனல் வரைக்கும் டஃப் கொடுத்தவங்க இந்த ரெண்டுமே. மென் சைட்லேயும் விமன் சைட்லேயும் 2 பேத்துக்கு டஃப் கொடுத்தது நேபாளிஸ் தான். ஆனால் ரெண்டுலேயுமே நம்ம அவங்க கண்ணில் விரலை விட்டு ஆட்டி ரெண்டுலேயுமே சாம்பியன் ஆகிட்டோம். சரிங்களா? இதில் இந்தியா மென் சைடு எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனால் விமன் இதில் குரூப்பில் எந்த மேட்ச்லேயுமே தோக்கலைங்களா. கடைசி வரைக்கும் விளையாண்ட எல்லா மேட்ச்லேயுமே எல்லா லீக்லேயும் அடின்னு அடித்து கடைசியில் ஃபைனலில் நேபாள் வெர்சஸ் இந்தியா, அதில் இந்தியா கப்பை தட்டி தூக்கிடுச்சு. மென்ஸு இதை பற்றி தெரியல. ஆனால் ஃபைனலில் நம்ம வின் பண்ணது இந்தியா தான். சரிங்களா? மென் அண்ட் விமன் ரெண்டுலேயுமே. இதை எந்த ஊடகங்களும் ஏன் சொல்லலை அப்படின்னு தெரியல. நமக்கு விளையாட்டு அப்படின்னாலே கிரிக்கெட்டுக்கு உண்மையிலே நம்ம அங்கீகாரம் கொடுக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம எஃபர்ட் வீரர்கள் போடுறாங்க. அதனால் எஃபர்ட் கொடுக்கணும். ஆனால் மற்ற விளையாட்டையும் நம்ம ஊக்குவிக்கணுமா இல்லையா? பாருங்கள், இப்போ ஹாக்கியை ஒரு காலத்தில் நம்ம இந்த ஹாக்கினாலே இந்தியா தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. இப்போ ஹாக்கிலேருந்து நம்ம விரட்டி விட்டாங்க. அதுக்கடுத்து கிரிக்கெட்டில் போயிட்டுருக்கு. நல்ல பழக்கம் தான். இப்போ கோகோவில் இந்த அளவுக்கு நல்லா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இதை பத்திரிகைகள், ஊடகத்துறைகள், டிவி சேனல்ஸ் எல்லாம் அவங்கள கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? சத்தமே இல்லை. சத்தம்லாம் வெளியே போயிடுச்சு. இது எல்லாம் என்ன ஒரு மனப்பான்மைன்னு தெரியல. ஒருவேளை அவங்கள நம்ம ப்ரொமோட் பண்ணால் பணம் கிடைக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்களோ? நான் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிரிக்கெட்டை பற்றி போட்டோம் அப்படின்னா எல்லா பேரும் பார்ப்பாங்க. நம்ம டிஆர்பி ரேட் ஏறும், நமக்கும் பைசா கிடைக்கும். கோகோ பற்றி என்ன தெரிய போகுது அப்படின்னா எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம கோகோவுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். உலக லெவலில் விளையாண்டு ஜெயிச்சிருக்காங்க இல்லைங்களா? ஸோ பத்திரிகை நண்பர்களே, யூடியூபர்களே, டிவி சேனல்காரங்களே, நீங்கள் எல்லா விளையாட்டையும் ஊக்குவிங்க. தயவு செஞ்சு இந்த கோகோவை பற்றின நியூஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியே கொண்டுட்டு வாங்க. அவங்களுக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம கொடுக்குற அங்கீகாரமாக இருக்கும் இல்லைங்களா? நமக்கு தெரிஞ்சதால் விளையாட்டு அப்படின்னால கிரிக்கெட் மட்டும்தானே, நிறைய விளையாட்டுகள் இருக்குது இல்லையா? கபடியில் இன்றைக்கி அடித்து வெளுத்துக்கிட்டு வரேன். ஸோ அந்த கபடிக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுங்க, கோகோவுக்கு கொடுங்க. கிராமத்து விளையாட்டுக்கெல்லாம் ஊக்குவிங்க நண்பர்களே. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னே தெரியல. தன்னோட சுயலாபத்தை மட்டும் பார்க்காதீங்க. டீம் வளர்ச்சி பாருங்கள். நம்ம கிராமத்து விளையாட்டுக்கெல்லாம் பாருங்கள். பாரம்பரிய விளையாட்டுகளுக்கு ஆதரவு கொடுங்க மக்களே. ப்ளீஸ் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ வெரி மச்.